வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஸ்விங் ட்ரேடுக்கு தகுதியான ஒரு பேட்டர்ன், ஒரு சார்ட் பேட்டர்னை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அது எந்த சார்ட் பேட்டர்ன் அப்படின்றத நாம பார்க்கலாம். அதுக்கு உதாரணத்துக்காக இண்டால்கோ அப்படின்ற ஒரு ஸ்டாக்ஸை நாம பிக் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ இந்த இண்டால்கோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு லாங் கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. இந்த லாங் கன்சாலிடேஷன் நடந்திருக்கு இல்லைங்களா, இதை தான் நாம ஸ்விங் ட்ரேடுக்கு யூஸ் பண்ண போற ஒரு யுக்தியா இருக்கும். ஸோ நல்லா பாருங்க, இந்த ஸ்டாக்ஸ் ஒரு கன்சாலிடேஷன்ல இருக்கு. ஸோ கன்சாலிடேஷன்ல இருந்தாலே நமக்கு வரக்கூடிய பேட்டர்ன் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனல் பேட்டர்ன் தான். ஸோ இந்த சேனல் பேட்டர்ன்ல கம்பல்சரி நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும். எப்படின்னு கேக்குறீங்கன்னா நல்லா பாருங்க, ஒரு ஸ்விங் ஹைல இருந்து ஒரு ஸ்விங் லோ வருது, திரும்ப ஒரு ஸ்விங் ஹையை ஃபார்ம் பண்ணுது, திரும்ப ஒரு ஸ்விங் லோ வருது, திரும்ப ஒரு ஸ்விங் ஹை, திரும்ப ஒரு ஸ்விங் லோ, அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுக்குது. ஸோ இதுல நல்லா பாருங்க, இங்க ஒரு டச் இருக்கு, இந்த இடத்துல ஒரு டச் இருக்கு, இந்த இடத்துல ஒரு டச் இருக்கு, இங்க ஒரு டச், இங்க ஒரு டச், இங்க ஒரு டச், இங்க ஒரு டச், கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7th டைம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ நீங்க ஸ்விங் ட்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டா இந்த மாதிரியான ஸ்டாக்ஸை நீங்க சூஸ் பண்ணும் பொழுது நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்சை மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ இந்த சப்போர்ட் ரேஞ்ச் எங்க இருக்குன்ட்டு நீங்க மார்க் பண்ணீங்க அப்படின்னாக்கா, நான் இந்த இதுல இருந்தே பிரேக் அவுட் ஆகும் பொழுது சொல்றேன் நான். பாருங்க, இதெல்லாம் ஒரு நல்ல சப்போர்ட் ரேஞ்ச் தான். இந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல சப்போர்ட் ரேஞ்சில் தான் இருக்கு. பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இங்க ஒரு டச்சு, இங்க ஒரு 2 டச்சு, இங்க ஒரு டச்சு. ஸோ நாலு தடவை டச்சு ஆயிட்டு தான் போயிருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நாம ஸ்விங் ட்ரேட் பண்ணும் பொழுது இந்த ஹைல இருந்து பிரேக் டவுன் ஆயிட்டு வரும் பொழுது இங்கே பாருங்க, இங்கே ஒரு டச் எடுத்திருக்கு, பவுன்ஸ் பேக் பார்த்துருக்கு, முடியல. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில், புல்லிஷ் என்கல்ஃபிங் நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்விங் லோல நம்ம பிடிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த ஸ்விங் ஹை வரும் பொழுது நாம செல் பண்றதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை நாம டார்கெட் பாயிண்டா வச்சு இங்கே செல் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மேலே போனாலும் பரவாயில்ல, திரும்ப டவுன், ஒரு டவுன் ஆயிருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்க, திரும்ப அதே ரேஞ்சில் இங்க ஒரு சப்போர்ட் எடுக்குது. இது ஒரு டிமாண்ட் ஜோன். ஸோ இந்த டிமாண்ட் ஜோன்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்ப ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்ப ஒரு ஸ்விங் ஹை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல நாம ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு என்ட்ரி கொடுக்குறோம். இது பாருங்க, கேண்டிலும் பாருங்க, நல்ல ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன். ஸோ மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன்ல பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் நாம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு தூரம் ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுன்னு பாருங்க. எல்லாமே பிரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒன்னுடைய ஒன்று சார்ந்து தான் செயல்படும். இண்டிவிஜுவலா செயல்படாது. நல்லா பாருங்க, இது ஆக்சுவலா இந்த சப்போர்ட்ல டச் ஆயிட்டு இந்த ஜோன்ல டச் ஆயிட்டு திரும்ப இங்க இருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி ஸ்விங் ஹை ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ திரும்ப அதே இடத்துல இங்க ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்கு, அந்த டிமாண்ட் ஜோன்ல டச் ஆயிட்டு திரும்ப ஒரு பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் அகைன் இந்த இதுவும் பாருங்க, அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ திரும்ப அந்த இடத்துல டச் ஆயிட்டு தான் மேலே போயிருக்கு. இப்ப இந்த தடவை பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எத்தனாவது முறை, 4th டைம்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல
நாம புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு, நல்ல ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. இத்தனை முறை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு இருந்து டவுன்ல போயிட்டு திரும்ப வந்து மேல வரும்பொழுது பிரேக் அவுட் நல்லா கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல நாம என்ட்ரி எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த புல்லிஷ் கேண்டில் முடிஞ்சு இந்த ஹையை பிரேக் பண்ணி அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆயிட்டு அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் டவுன் வந்துட்டு திரும்ப மேல போயிட்டு எவ்வளவு தூரம் போயிருக்கு பாருங்க. ஆல்மோஸ்ட் இந்த ஹையை வந்து ஈக்குவலைஸ் பண்ணிருக்கு. அதாவது இந்த வித்தை வந்து ஈக்குவலைஸ் பண்ணிருக்கு. இந்த வித்துக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு டார்கெட் பாயிண்ட் ரீச் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேல வந்து நாம வெயிட் பண்ணோமான்னு கேட்டா கிடையாது. ஆனாலும் அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு பாருங்க. ஒரு ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் ஃபார்மேஷன் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் அந்த சப்போர்ட்டை வந்து டச் பண்ணிட்டு திரும்ப அங்க இருந்து பவுன்ஸ் பேக் ஆகி மேலே ஏறுது. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஹையும் கட் பண்ணிடுச்சு. இன்னமும் இண்டால்கோ மேல போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்றது தான் நம்மளுடைய புரிதல். ஸோ இந்த இடத்துல பாருங்க, இண்டால்கோ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ நல்லா தெரியுதுங்களா, ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் சேனல் பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஆயிருக்கு. ஸோ அந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் காமிக்குது. அதுவும் ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில்ல பிரேக் அவுட் கொடுக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அடுத்து இன்னமும் மேலே போறதுக்கு வாய்ப்புகளா இருக்கு. ஸோ நாம இதை ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதில்லை. நாம இன்னைக்கு கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸ்விங் ட்ரேடுக்கு தகுதியான ஒரு சேனல் பேட்டர்ன் அப்படின்னாக்கா அது வந்து தகுதியான சார்ட் பேட்டர்ன் அப்படின்னா அது சேனல் பேட்டர்ன் தான். ஒரு சேனல், அது ரைசிங் சேனலா இருக்கட்டும், இல்ல ஃபாலிங் சேனலா இருக்கட்டும், இல்ல ரெக்டாங்கிள் சேனல் பேட்டர்னா இருக்கட்டும், என்ன வேணும்னாலும் இருக்கட்டும், அந்த சேனல்குள்ளவே வந்து ட்ரேட் ஆகும் பொழுது நாம ஒரு ஸ்விங் லோல பிடிச்சி ஸ்விங் ஹைல செல் பண்றோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆனால் அதை ப்ராப்பர் அனாலிசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாம எடுக்கணும். அந்த சிச்சுவேஷன்ல அந்த சார்ட் வந்து எப்படி இருக்கு, அதை சார்ந்த விளைவுகள் விளைவுகள் இந்த சென்ஸ், ஒரு நியூஸ் எப்படி இருக்கு, ஒரு வேர்ல்டு வைடு மார்க்கெட் எப்படி இருக்கு. சம்டைம்ஸ் வந்து நெகட்டிவ் பிரேக் அவுட் கூட கொடுக்கலாம். நெகட்டிவ் பிரேக் அவுட்னா இங்க இருந்து மேல போற மாதிரி போயிட்டு அப்புறம் திரும்ப கீழே இறங்கி பிரேக் டவுன் ஆயிட்டு கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அதெல்லாம் எதனால நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி நியூஸ் வந்து நெகட்டிவ் நியூஸ் வருது வேர்ல்டு வைடு, இல்ல மார்க்கெட்டுக்கு நெகட்டிவ் நியூஸ் இருக்கு, இல்ல அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸ்க்கு ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் இருக்குன்னாக்கா இந்த மாதிரி ஃபெயிலியர் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனாலதான் எப்பயுமே வந்து ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாப் லாஸை பிளேஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரேட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லுவாங்க. இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் மேக்சிமம் அவாய்ட் பண்ணுவாங்க. அவங்க இறங்க இறங்க ஒரு போர்ஷன்ஸ் வந்து அக்குமுலேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனாலதான் அவங்களால ப்ராஃபிட் மேக்சிமம் பண்ண முடியுது. ட்ரேடர் வந்து மேக்சிமம் லூஸ் பண்றதுக்குரிய காரணம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல புரிதலை கொடுக்கும் நான் நம்புறேன். இதுதான் வந்து ஒரு சீக்ரெட் ஃபார் ஸ்விங் ட்ரேடுக்கு. ஸோ இந்த சீக்ரெட் வந்து நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்டாக்ஸை வந்து நாம பிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ராஃபிட் பண்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கு. பாருங்க, இந்த இடத்துல இருந்து இங்க ஒரு ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம். கிட்டத்தட்ட எவ்வளவு ரேஞ்சுக்கு இருக்கு பாருங்க. 40 ருபீஸ்ல இருக்கிறது வந்து 240 ருபீஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 6 டைம்ஸ் வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல இருந்து இங்க ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம், இந்த இடத்துல இருந்து இங்க ஒரு ப்ராஃபிட். ஆனா இங்க பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கிறதுனால இன்னும் அதிகமான ப்ராஃபிட்டை நம்ம எடுத்திருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இப்ப பாக்குறதுக்கு மேபி கரெக்டா இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான சப்ஜெக்டா இருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி மேலும் மேலும் நம்ம நிறைய சப்ஜெக்டை வந்து ஃபாலோ பண்ணலாம். நிறைய சேனல் பேட்டர்ன்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதை பத்தின சீக்ரெட்ஸும் வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த புரிதலை கொண்டு போய் சேர்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளோட சேர்ந்து அடுத்தவங்களும் வளர்ந்ததுக்கு நாம ஒரு காரணமா இருக்கலாம். உங்களுடைய சாட் ஜிவிஎம். நன்றி.